உயரத்திற்கு எழும்பிய அந்த அலையை கண்டு உற்சாகமடைந்தனர். கீரை குப்பத்தில் இது போன்ற பெரிய அலைகளைக் கண்டு உற்சாகமடைவது மக்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான். தங்களை நோக்கி வரும் அலையை எதிர்கொள்ள தயாராயினர். ஆனால் அந்த அலை உயரமாய் வளர்ந்து கொண்டே வானத்தையே தொடுமளவு உயரமாகும் என நினைக்கவில்லை. இப்போது அது பெரும் இரைச்சலுடன் கரையை நோக்கி வந்தது. தூரத்தில் அலையை கண்டதுமே மீனாவின் தாயாருக்கும் ஒரு திடீர் அச்சம் ஏற்பட்டது. ஏதோ தவறு நடக்கப் போவது அவருக்கு புலப்பட்டது. அவர் மீனாவின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினார். கரையை நெருங்கி தொட்ட அலை அங்கிருந்த மீன்பிடி படகுகளை நொறுக்கியது. மீனாவும் அவள் தாயாரும் வீட்டை அடையும் முன்பே அந்த சக்தி வாய்ந்த அலை கிராமத்தை தாக்கிவிட்டது. தங்கள் நண்பர்களும் நண்பர்களின் குடும்பமும் கூக்குரலிடுவதை மீனாவும் அவள் தாயாரும் கேட்க முடிந்தது. கிராமத்திற்குள் நிறைந்த கடல் நீர் குடிசைகளையும் படகுகளையும் துடைத்தெறிந்து விட்டது. அவர்களுடைய குடிசையும் தாக்கப்பட்டு விட்டது. மீனாவும் அவளுடைய தாயாரும் தனித்தனியாக தூக்கி எறியப்பட்டனர். மெதுவாக நீர் வடிந்து மறுபடியும் கடலுக்குள் சென்றது. மீனாவின் தாயார் அவளை தேடினார். அப்போது இரண்டாவது மிகப்பெரிய அலை கிராமத்தை தாக்கியது. மீனாவின் தாயார் அந்த அலையில் அடித்து செல்லப்பட்டார். நீரால் சுழற்றப்பட்ட மீனா மூச்சுவிட திண்டாடினாள். ஒரு சமயம் நீரில் மூழ்கி எங்கும் இருட்டை கண்ட அவள் அடுத்து வானத்தை கண்டாள். மீனாவை அந்த அலை தென்னை மரத்தின் மீது தூக்கி அடித்தது. அவள் அலையுடன் போராடி தென்னை மரத்தினை இறுக பற்றி கொண்டாள். விரைவில் அவள் மயக்கமடைந்தாள். அவள் கண் விழித்து பார்க்கையில் மருத்துவமனையில் இருந்தாள். அவள் குணமானதும் அவளை மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அந்த மையத்தில் சிறுவர் சிறுமியர் இருந்தனர். அன்பு மனம் கொண்ட அந்த மையத்தின் அதிகாரி குழந்தைகளிடம் எப்போதும் கனிவுடன் நடந்து கொள்வார். அவர் தன் குடும்பத்தினருடன் அடிக்கடி அவர்களை சந்திப்பார். அவர்கள் அனைவரிலும் இளையவளான மீனா எல்லோராலும் நேசிக்கப்பட்டாள். மற்ற குழந்தைகளுடன் விளையாடும் பொழுது மீனாவை அந்த அதிகாரியும் அவருடைய மனைவியும் தூக்கிக் கொள்வர். எல்லா குழந்தைகளும் அந்த அதிகாரியையும் அவர் மனைவியையும் அப்பா அம்மா என்று அழைத்தனர். 3 வருடங்களுக்குப் பிறகு அந்த அதிகாரி மாற்றப்பட்டார். ஆனாலும் அவரும் அவருடைய மனைவியும் அந்த மையத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை என அடுத்த 5 வருடங்களுக்கு விஜயம் செய்தனர். மீனா இப்போது கண்களை திறந்தாள். அவளுடைய கன்னங்கள் ஈரமாயிருந்தன. இவை அனைத்தும் நேற்றுதான் நடந்தது போல இருந்தது. பள்ளிமணி ஒலித்ததும் தன் கன்னங்களை துடைத்துக் கொண்டு ஆங்கில வகுப்புக்கு தயாரானாள். படிப்பில் சிறந்த மீனா தற்போது 12வது படித்துக் கொண்டிருந்தாள். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். மீனா அவளுடைய பாடங்களை எழுதி கொண்டிருந்தாள். அப்போது வித்தியாசமாய் ஒரு குரல் மீனு என்று அழைத்தது. அவள் தன் தலையை உயர்த்தி பார்த்தாள். அங்கு அவள் தந்தை அந்த அதிகாரி வகுப்பின் வாசலில் நிற்க கண்டாள். அவர் அவளை நோக்கி புன்னகைத்துக் கொண்டிருந்தார். சில வினாடிகள் சலனமின்றி வெறுமையாய். அவரை கண்ட அவள் கன்னங்களில் நீர் வழிந்தோட தனது நீண்ட இருக்கையிலிருந்து குதித்து அப்பா என்றழைத்தபடி அவரை நோக்கி